ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போடலாம். எஸ்டர்டே பீட் ஒர்க் பற்றி ஒரு டுட்டோரியல் போட்டிருந்தேன். இன்றைக்கி அந்த பீட் ஒர்க் இந்த மாதிரி வளைவு ஷேப்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த இடத்துல எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி வளைவு வரும்போது ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். மற்ற இடத்துல 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சுகர் பீட் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 பீடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 பீடுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிங்கன்னா கிளாத்தை நீங்கள் ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது அங்கங்கே லூஸாக அசிங்கமாக தெரியும். அதனால் 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறது பெட்டர். இந்த மாதிரி வளைவு வரும்போது பாருங்கள், ஒரு பீடு தான் நான் வைக்கிறேன். அப்போ தான் அந்த வளைவு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஷேப்ஸ் மாறாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் 2 பீடாக வச்சிட்டிங்கன்னா அந்த ஷேப்ஸே மாறி போயிடும். ஏன்னா ஆரி ஒர்க்கில் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த மாதிரி ஷேப்ஸை எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். எப்படி இருக்கோ அது அப்படியே ஒர்க் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா தான் நமக்கு ப்ளவுஸ் ஒர்க்கு நல்லாயிருக்கும். அதனால் ஆரி ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி வளைவு, ஷார்ப் எட்ஜஸ் இதெல்லாம் வரும்போது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக்ஸை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பிகினர்ஸ் இந்த மாதிரி வளைவு இதில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியாமல் 2 பீடாக வச்சு பண்ணிவிடுவாங்க. அப்போ அந்த ஷேப்ஸே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காமல் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படி இருந்தால் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்புறம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டா பேஜில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சாரி குச்சி ஒர்க், பேபி குச்சூஸ், க்ரோஷே ஒர்க்கும் பண்ணுறேன். அதில் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஸ்டா பேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சாரி ப்ளீட் எடுத்து அயர்ன் பண்ணியும் கொடுக்குறேன். இந்த சர்வீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பீடு வச்சு கரெக்டாக அந்த வளைவு வரும்போது ஒரு பீடு வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஷேப்ஸை கரெக்டாக நீட்டாக கொண்டு வரும். நீங்கள் மேக்ஸிமம் நிறைய பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சேனலில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டெக்னிக்ஸ் ஐடியாஸ் இருக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஒரு பீடு வச்சு ஒர்க் பண்ணும்போது தான் அந்த வளைவு அழகாக கிடைக்குது. அதனால நான் அப்படி தான் ஒர்க் பண்ணுவேன். நீடிலுமே நான் துளி பிராண்ட் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவும் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதில் தான் பீடு நிறைய எடுக்க முடியும். பீடு நிறைய எடுத்தால் நம்மளுக்கு ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாக முடியும், ஸ்பீடும் இதில் வரும். அதனால மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்கள் இந்த மாதிரி நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க்கும் நீட்டாக இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாகவும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லாட்டி ஏதாவது இதில் தவறு இருந்தாலோ இல்லை எனக்கு இது புரியல அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சஜஷன் இருந்தாலும் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இந்த ஷார்ப் எட்ஜஸ் அப்புறம் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பீட் ஒர்க் அண்டு செயின் வச்சு ஒரு பேசிக் நெக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். வேறு ஏதாவது வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இல்லை சாரி குச்சி ஒர்க்கு இல்லை க்ரோஷே ஒர்க் டுட்டோரியல் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போட பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வியூஸ் போயிருக்கு, ஆனால் சப்ஸ்கிரைபர் இல்லை. நியூ கமருக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். டுமாரோ பார்க்கலாம். பாய்.